Dear students, in this video we are going to discuss higher secondary second year chemistry unit 9 electrochemistry. Very important 13 questions and answer. Very useful for your exam. Okay. What is molar conductance? Okay. The conductance of V meter cube of electrolytic solution. The volume of electrolytic solution is V meter cube. Okay. Containing 1 mole electrolyte in conductivity cell. நம்ம எடுக்க வேண்டிய எலக்ட்ரோலையோட அளவு என்னன்னா 1 mole electrolyte in the conductivity cell. Okay. In which the electrode are 1 meter apart. இருக்கக்கூடிய anode cathode உங்களுக்கு தெரியும். அந்த anode cathode இடையில உள்ள distance எப்படி இருக்கணும் 1 meter apart. இதுதான் molar conductance. What is molar conductance? The conductance of the V meter cube of electrolytic solution containing 1 mole electrolyte in conductivity cell in which the electrodes are 1 meter apart. எப்படி calculate பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு உங்களுக்கு molar conductance that's equal to kappa into 10 power minus 3 divided by m. இங்க kappa that is specific conductance, m அப்படிங்கிறது molarity. M அப்படிங்கிறது நமக்கு என்னது molarity. ஞாபகம் வச்சுக்கோங்க molarity. That like equivalent conductance same definition தான். அந்த conductance of V meter cube of electrode solution அப்படியே வரும். அந்த எலக்ட்ரோடுக்கு என்ன இருக்குது in which the electrode are 1 meter apart இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் இங்க 1 mole எலக்ட்ரோலைடுக்கு பதிலா நம்ம எலக்ட்ரோலைடோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா containing 1 gram equivalent of electrolyte in conductivity cell. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். So equivalent conductance is the conductance of V meter cube of electrolytic solution containing 1 gram equivalent of electrolyte in conductivity cell in which the electrodes are 1 meter apart. That's all. Same the equivalent conductance lambda that's equal to kappa into 10 power minus 3 divided by n. Kappa now only I told specific conductance. N that is normality. ரொம்ப easy definition 3 மார்க்ல கேட்பாங்க. Okay. What are the factors affecting the electrolytic conductance? Now we are going to discuss the factors increase the electrolytic conductance. எலக்ட்ரோலைட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சோடியம் குளோரைட் எலக்ட்ரோனா தண்ணியில போடும்போது அது சோடியம் பிளஸ் அயான் சிஎல் மைனஸ் அயானா பிரியுது. ஆனோட் கேத்தோட வச்சுட்டு நமக்கு வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது மூவிங் ஆஃப் த அயான்ஸ் அதனால கிடைக்கக்கூடியது எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்னன்னா ஃபேக்டர்ஸ் இன்க்ரீசிங் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் த சால்வெண்ட் ஹேவிங் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். நம்ம எடுக்கக்கூடிய சால்வெண்ட் கரைச்சிருக்கோம்ல எலக்ட்ரோலைட் அந்த சால்வெண்டோட டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கணும் ஹையா இருந்தா அதோட எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும் ஹையா இருக்கும். செகண்ட் ஒன் மீடியம் ஹேவிங் லோ விஸ்காசிட்டி. அதோட விஸ்காசிட்டி குறைய இருந்ததுன்னா இந்த அயான்ஸ் வந்து மூவ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். மீடியம் ஹேவிங் லோ விஸ்காசிட்டி. தேர்ட் ஒன் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரோடிக் சொல்யூஷன் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் கூட்டும் போது கண்டக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் கூட்டும் போது கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அதோட அயான்ஸோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுனால நமக்கு என்ன ஆகுது வேகமா மூவ் பண்ணும். ஸோ கண்டக்டன்ஸ் கூடும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட போதும். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இன்க்ரீசஸ் கண்டக்டன்ஸ் ஆல்சோ நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் இன் டைல்யூஷன். டைல்யூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு. ஸோ அப்போ கண்டக்டன்ஸ் என்ன ஆகும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ திஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ் ஃபேக்டர் இன்க்ரீசிங் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். ஓகே, very important question. State Kohlrausch law, very important 2 mark question. At infinite dilution, அளவில்லா நீர்த்தல் நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அந்த எலக்ட்ரோலைட்ல. ஓகே, the limiting molar conductivity of an electrolyte is equal to ஒரு எலக்ட்ரோலைடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே சோடியம் குளோரைட் இதோட limiting molar conductivity எதுக்கு ஈக்குவலா இருக்கும். that sodium chloride put into the water போடும்போது என்ன ஆகுது Na plus and Cl minus ions பிரியும்.
அந்த ரெண்டோட லிமிட்டிங் மோலார் கண்டிவிட்டியை கூட்டினா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ NaCl அப்படின்னா Na பிளஸ் பிளஸ் எதோட லிமிட்டிங் மோலார் கண்டிவிட்டி Cl மைனஸ் ரெண்டையும் கூட்டினா சமமா இருக்கும். அப்ப இங்க என்ன எழுதணும்? இஸ் ஈக்குவல் டு வாட்? The sum of limiting molar conductivity of the constituents ions. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய constituents ions ஓட limiting molar conductivity என்ன பண்றோம்? கூட்டுறோம். அதுக்கு ஈக்குவலா இருக்கும். மறந்துடக்கூடாது. ஓகே. Uses of Kohlrausch law. Kohlrausch law ஓட uses என்ன? First one, calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte. இந்த ரெண்டும் சேர்த்து கூட 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்கள்கிட்ட சோடியம் அசிட்டேட், HCl, NaCl இந்த 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும்? சோடியம் அசிட்டேட்டையும் HCl ஆட் பண்றீங்க. அதுல இருந்து NaCl என்ன பண்றீங்க? சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா you will get the molar conductance of acetic acid. இந்த ஃபார்முலா எழுதிடுங்க போதும். சப்போஸ் ஏதோ இந்த 4 வேல்யூஸ்ல ஏதோ 3 வேல்யூஸ் கொடுத்து 4வது வேல்யூ கேட்கலாம். நீட் பேஸ் கொஸ்டின் கூட இதுல கேட்டிருக்காங்க. மறந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், calculation of degree of dissolution of the weak electrolyte. weak electrolyte degree of dissolution கண்டுபிடிக்கிறதுக்கு. third one, calculation of the solubility of the sparingly soluble salt. sodium chloride அதெல்லாம் தண்ணில வந்து நிறைய கிடையாது. sparingly soluble கொஞ்சம் அளவு தான் கரையும். அதோட solubility calculate பண்ணதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த Kohlrausch law யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Derive the relationship between EMF of the cell, E cell சொல்லுவாங்க, and equilibrium constant. இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் எப்படி derive பண்றது? First one பாருங்க. The maximum work that obtained from the galvanic cell. Galvanic cell ஓட maximum work W max cell that equal to minus NF E cell. Okay, அந்த equation அப்படி போட்டுக்கிறோம். Next பாருங்க. According to the second law of thermodynamics. thermodynamic second lawல இருந்து W max equal to delta G. W max எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? delta G. So இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பாருங்க W max ஈக்குவலா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய delta G equal to minus NF E cell. Okay, next at standard state நம்ம எடுக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல 25 டிகிரி செல்சியஸ்ல கான்ஸ்டிட்யூவன்ட் அயான்ஸ் இதெல்லாமே 25 டிகிரில எடுத்துட்டோம்னா அதுல இப்ப நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கும்? சோ டெல்டா G நாட் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட். அட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ல இருக்கும் ஒரு நாட் போடுறோம். டெல்டா G நாட் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி மைனஸ் NF E நாட் செல் ஸ்டாண்டர்ட் EMF. ஓகே. The relationship between the free energy delta G நாட் இருக்குல்ல அதுக்கும் the equilibrium constant அதுவும் derive பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா delta G நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K equilibrium. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டெல்டா G நாட் ஈக்குவலா இருக்குது. அப்ப ரைட் சைடுல இருக்கக்கூடிய இது எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கா? அந்த மைனஸையும் விட்டுலாமா? சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா NF E நாட் that's equal to what? RT ln K equilibrium. நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லியாச்சு நமக்கு E நாட் செல். அப்ப இங்க இருக்கக்கூடிய NF எங்க வந்துரும்? கீழே வந்துரும். சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது RT ln K equilibrium divided by NF. இந்த ln லாகா மாத்ததுக்காக இந்த 2.303 போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ln convert to log, அப்போ 2.303 log. சோ இதுதான் நமக்கு என்னது? ரிலேஷன் between EMF of the cell and equilibrium constant KEQ. ஓகே, எழுதிடலாமா? குட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு SHE அப்படிம்பாங்க. 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு கேட்டா நம்ம இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது என்ன? SHE is used as a reference electrode. அது நோக்கிட்டு மின்வாய் ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதை used as என்னது? ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, EMF of the SHE is 0 volt. அந்த EMF இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு 0வா இருக்கும். ஆர்பிட்ரரி 0 கொடுத்திருப்பாங்க. 0 volt. செகண்ட் பாயிண்ட்.
Third one பாருங்க, it consists of a platinum electrode. அதுல இருக்கக்கூடிய ஒரு platinum electrode அதுல இருக்கும். platinum electrode. Okay, platinum electrode. 1 molar HCl. உள்ள இருக்கக்கூடிய இந்த hydrochloric acid 1 molar HCl. நம்ம H2 bubble பண்ணி உள்ள விடுறோம்ல, அது 1 atmosphere hydrogen gas. Temperature 25 degree Celsius. இதுதான் நமக்கு SHE யோட அமைப்பு. Platinum electrode, 1 molar HCl, 1 atmosphere hydrogen gas, 25 degrees Celsius. Okay. SHE can act as a cathode as well as anode. ஒரு cathode வச்சுக்கலாம், anode வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது anode வச்சுக்கோங்க, இதை cathode நினைச்சிடணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய half cell வந்து நமக்கு anode இருந்தா இது cathode போட்டுக்கணும். Okay. So இதை மட்டும் எழுதுக போகுது. SHE can act as a cathode as well as another anode. Next one, we can calculate the EMF unknown. தெரியாத electrode, ஒரு half cell electrode வச்சுக்கோங்களேன், அதோட EMF unknown electrode by using the SHE. இந்த standard hydrogen electrode யூஸ் பண்ணி அதை calculate பண்ணிக்கலாம். இதுதான் standard hydrogen electrode. Derive Nernst equation, very important 5 mark question. We will take one equilibrium, x moles of A, y moles of B, ரெண்டு react பண்ணி கிடைக்கக்கூடியது L moles of C plus M moles of D. Reaction coefficient Q, non-equilibrium state. தெரியும் நமக்கு reaction coefficient non-equilibrium state. Product ஓட concentration ஓட divided by the reactance concentration. Okay, so Q equal to C power L, concentration of C power L, concentration of D power M, concentration of A power X into concentration of P power Y. So இதுதான் Q. Okay, one equation given, derived equation, delta G Gibbs free energy, delta G naught standard Gibbs free energy plus RT ln Q. Okay, so delta G now only we told minus NF E cell. Okay, delta G naught minus NF E naught cell. Okay, put the values for delta G and delta G naught. Okay, minus NF E cell. இங்க என்ன போடுவோம்? minus NF E naught cell. That RT plus RT ln. Okay, C ஓட concentration power L, concentration of D power L divided by concentration of A power X into concentration of B power Y. Okay, next is going to divide by minus NF. So here minus NF going, so we will get E cell. Like that, next E naught cell. Okay, here minus RT NF ln, that same value, Q value. Okay, next see here E cell, E naught cell. We want to change the ln to the log. So 2.303. So 2.303 RT NF ln என்ன ஆயிடும்? log. அதே C ஓட concentration power L into D ஓட concentration power M, A ஓட concentration power X, B ஓட concentration power. Okay, next see here. E cell equal to E naught cell, same thing. So you put the values of R value 8.314, temperature, standard temperature 298, Faraday, 1 Faraday, that's equal to 96,500. So calculate this value. The value எல்லாம் calculate பண்ணியாச்சுன்னா you will get E cell equal to E naught cell minus 0.0591 divided by N log. Okay. Concentration of C power M, concentration of D power M, concentration of A power X into concentration of B power Y. That is the Nernst equation. Nernst equation in the N அப்படிங்கிறது என்னது? The number of electron involved in the cell reactions. அந்த cell reactionல இருக்கக்கூடிய number of electrons க்கு equal இருக்கும் N. 2 னா 2 போடணும், 1 னா 1 போட்டா போதும். So மறந்துடாதீங்க, this is the derived form of Nernst equation. Very important. இதை யூஸ் பண்ணி நிறைய sums கேட்பாங்க. Okay, good. What is an electrolytic cell? What is electrolyte? Sodium chloride, silver chloride. Put into the water, split into the ions. AgCl இதில் போடும்போது Ag plus and Cl minus. Ag plus positive charge, so moving towards the cathode, அங்க போய் silver deposit ஆயிடும்.
அதே சமயம் Cl மைனஸ் எங்க போகும் ஆனோட் நோக்கி போயிட்டு Cl to கேஸா எஸ்கேப் ஆகி வெளியில போயிடுது. இந்த ப்ராசஸ் இந்த நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு என்ன பேர் எலக்ட்ராலிசிஸ். கரண்ட பாஸ் பண்ணாதான் நடக்கும் அது. ஓகே, அந்த எலக்ட்ராலிசிஸ் நடக்கிறதுக்கு ஒரு செல் எடுக்கிறோம்ல, அந்த செல்லுக்கு பேர் என்ன பேர் எலக்ட்ரோலிட்டிக் செல். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, electrolysis is a process in which the electrical energy is used to cause a non-spontaneous chemical reaction to occur. The energy is often used to decompose a compound into its element. அந்த element என்ன ஆகுது decompose ஆகுது. compound வந்து element மாறுது. This device which is used to carry out the electrolysis. electrolysis நடக்கிறதுக்கு எந்த டிவைஸ் எடுத்திருக்கோமோ அந்த டிவைஸ்க்கு என்ன பேரு the electrolytic cell. ஞாபகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 மார்க்ல கேட்டா இந்த எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் தி ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ரெண்டு லா இருக்குது, ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ரெண்டையும் சேர்த்து கேட்டாச்சுன்னா 5 மார்க் क्वेश्चनா இருக்கும். தனித்தனியா கேட்டா 2 மார்க் ஆர் 3 மார்க்கா இருக்கும். ஓகே, the mass of substance M liberated at an electrode during the electrolysis. இப்போ தான் சொன்னோம் சில்வர் என்ன ஆகுது, சில்வர் குளோரைட் போடும்போது சில்வரா டெபாசிட் ஆகுது. அந்த மாஸ் M எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு பாருங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த குவாண்டிட்டி ஆஃப் த சார்ஜ் பாஸ்ட் த்ரூ த செல். அந்த எலக்ட்ரோலிக் சொல்யூஷன் வழியா பாஸ் பண்ணக்கூடிய the charge Qக்கு எப்படி இருக்குது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அந்த Q ஓட வேல்யூ எப்படி இருக்கும் Q equal to I into T அல்லது M proportional to I into T. அந்த ப்ரொபோர்ஷனலை எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு போடுறோம். அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் Z. so M equal to ZIT. இந்த Z அப்படிங்கிறது என்ன எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். so ஃபர்ஸ்ட்ல கேட்ட இதை மட்டும் எழுதுங்க போதும். ஓகே, Z equal to electrochemical equivalent வரைக்கும் எழுதுங்க போதும். ஓகே, இங்க வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாச்சுன்னா இதுல வேற ஒரு விஷயம் இல்ல நமக்கு. the electrochemical equivalent is defined as the amount of substance deposited at the electrode. the M க்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ நல்லா கவனமா பாருங்க, by the charge of 1 coulomb. நம்ம எடுக்கக்கூடிய இந்த Q ஓட வேல்யூ the I into T ஓட வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா Z equal to what M, the mass of the substance deposited at electrode. Okay, so electrochemical equivalent is defined as the amount of substance deposited at the electrode by the charge of 1 coulomb. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மார்க் क्वेश्चन கேட்டா இது மட்டும் எழுதுங்க போதும். ஸ்டேட் ஃபாரடேஸ் செகண்ட் லா. செகண்ட் லால நம்ம எடுக்கக்கூடிய அந்த Q ஐடென்டிட்டி ஒரே மாதிரி இருக்கு. அது நிக்கல் சல்பேட், காப்பர் சல்பேட், கோபால்ட் சல்பேட் வழியா அனுப்புனா என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடியதான் செகண்ட் லா. Okay, when the same quantity of the charge Q is passed இது வழியா through the solution of different electrolyte. different electrolyte solution வழியா ஒரே அளவு Q அனுப்புறீங்க. அப்படி அனுப்பிட்டு பார்த்தா the amount of substance liberated at the respective electrode. நிக்கல் சல்பேட்ல நிக்கல் ஆகும், காப்பர் சல்பேட்ல காப்பர் போய் டெபாசிட் ஆகும், கோபால்ட்ல கோபால்ட் போய் டெபாசிட் ஆகும். ஓகே, electrodes is directly proportional to their electrochemical equivalent. எதுக்கு directly proportional இருக்கும் electrochemical equivalentக்கு directly proportional இருக்கும். சோ இது எழுதுங்க. செகண்ட் லா கேட்டாச்சுன்னா இந்த வரிகளை மட்டும் எழுதினா போதும் 2 மார்க்ஸ்ல. ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக சில ஹிண்ட்ஸ் கொடுக்கிறேன். according to the Faraday's second law, M nickel deposited at its electrode. okay, M nickel proportional to Z nickel. நிக்கலோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். அதே மாதிரி தான் நமக்கு காப்பருக்கு, அதே மாதிரி தான் நமக்கு என்னது கோபால்ட்டுக்கு. ஸோ இந்த மூணையும் ஒரே ஈக்குவேஷன்ல போட்டாச்சுன்னா M நிக்கல் டிவைட் பை Z நிக்கல் ஈக்குவல் டு M காப்பர் டிவைட் பை Z காப்பர். ஓகே, மாஸ் ஆஃப் த கோபால்ட் லிபரேட்டட் டிவைடட் பை கோபால்ட்டோட ஈக்குவலன்ட் வெயிட். இதுல ஏதாவது இந்த 4 டேம் வச்சிருப்பாங்க, 3 டேம் கொடுத்துட்டு இன்னொரு டேம் கேட்பாங்க நமக்கு ப்ராப்ளத்துல. ஸோ உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन கேட்டாச்சுன்னா இதுல இருந்து இது வரைக்கும் எழுதுங்க போதுமானதா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்? இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த படம் போட்டிருக்கோம். ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னா என்ன? the decreasing order of standard reduction potential. ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடியது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், அது டிகிரீசிங் ஆர்டர்.
டிகிரீசிங் ஆர்டர்ல இருக்கு. முதல்ல மேல பாருங்க பிளஸ் 2.87 அப்படியே குறைஞ்சிட்டு வந்து கடைசி எங்க போயிருது மைனஸ் 3.05. The decreasing order of standard reduction potential, okay, of metal ion. ஒரு மெட்டல் அதோட மெட்டல் அயான் at temperature 298 Kelvin. இதுக்கு பேர் தான் என்னது? electrochemical series. electrochemical series 2 மார்க்ல கேட்டீங்கன்னா இது மட்டும் எழுதுங்க போதும். The decreasing order of standard reduction potential of metal ion at 298 Kelvin is called what? Electrochemical series. Okay, students, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you students.